இன்றைய மன்னா எரேமியா 31 அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இந்த வசனத்தை இன்றைக்கு நாளைக்கும் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். துக்கத்தோடு இருக்கிறவங்க, அழுகையோடு இருக்கிறவங்க, விண்ணப்பங்களோடு இருக்கிறவங்கள அவர்களை நடத்துவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, எப்படிப்பட்ட இடங்கள்ல நடத்துவாராம்? தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடி செம்மையான வழியில நடக்க பண்ணுவார். உங்களுடைய கண்ணீரின் பாதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை வழி நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். செம்மையான வழியிலே அவர் நடத்துவார். தண்ணீர் உள்ள இடங்களுக்கு நடத்துவார். உங்களுக்கு வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு எந்த காரியம் உங்களை பாரப்படுத்தி உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களோ அதை கர்த்தர் காண்கிறார். ஆகவே அவர் உங்களை நேர்த்தியாக நடத்துவார். நீங்க சொல்லலாம், என்னை வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் எனக்கு உண்டு, அவர் செம்மையான பாதையில என்னை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில கூடப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், செம்மையான வழியில அவர்களை நடத்துவீராக. அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வராங்க ஆண்டவரே, அவங்களை நீர் கைவிடாமல் நடத்துவீராக. உங்களுடைய கரம் பிடித்து நடத்துவீராக, பலப்படுத்தி நடத்துவீராக, அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஆமென்.